ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நான் பிரைம் டைமில் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது. சீரியலோட நேம் வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சீரியலுடைய ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடச்சிச்சு. பட் டீம்ஸ்லேருந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லதால் நானும் ஷேர் பண்ணல. பட் இப்போ வந்து ஹீரோவே அவர் சைட்லேருந்து கொஞ்சம் பிக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நானுமே ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஹீரோவா யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் பிரவீன் குமார். ஸோ இவர் வந்துட்டு நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஆக்டர் விஜய் கூடமே ஒரு படம் பண்ணியிருக்காரு, மாஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன், யாருமே கரெக்டாக கெஸ் பண்ணவே இல்லை. ஸோ இவர் வந்து என்னென்ன மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமன்னர் மூவியில் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. ஸோ அந்த மூவிலுமே ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டர் பண்ணியிருக்காரு. மாஸ்டர் மூவி, அப்போச்சி கிராமம், டோர் நம்பர் 403, அப்புறம் வந்து நதி, எண்ணி துணிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸ் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மூவிஸ்ல இருந்து சீரியல்ஸ் வராரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சீரியலுக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாவே இருக்கு. ஸோ அங்கே கிடைக்காத ரீச் வந்து சீரியல்ஸ்ல அவருக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்பாக விஷயம் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த சீரியலை யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் சுலைமான் சார். ஸோ வந்து உங்க எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு டேரக்டர் தான். ஸோ செம்பருத்தி சீரியலோட எக்ஸ் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தி 2 வந்து ரீசெண்டா வந்து இது டைரக்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வம்சம் சீரியல்ஸ், தலையணை பூக்கியல் சீரியல்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து ஒன்ஸ் அகைன் விஜய் டிவில இந்த சீரியல் வந்துட்டு டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ சுலைமான் சார் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு தான் போகுது. ஸோ இந்த சீரியலோட ஹீரோயின் பத்தின அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் ரொம்பவே சர்ப்ரைஸான ஹீரோயின். அதே போல ஸ்டோரியுமே ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. இந்த சீரியலுடைய ப்ரொமோஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி அப்டேட்ஸ் கொடுத்திருந்தேன். இப்போ வந்து நார்மல் எபிசோட்ஸ்க்கான ஷூட்ஸ் வந்து பேரலா போயிட்டு இருக்கு. ஸோ பைலட் ஷூட்ல முடிஞ்சு இப்போ நார்மல் எபிசோட் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீரியல் வந்து சீக்கிரமே லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் கொடுத்திருந்தேன். ஸோ சேனல் சைடுமா அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நிறைய டைம் சேஞ்சஸ் இருக்கிறதால கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணலாம். பட் சேனல் சைடில் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கன்ஃபார்மா ஒரு நான் பிரைம் டைம் சீரியல் தான். ஸோ ஹீரோ வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்ட் லுக்ல தான் வந்து கொடுத்திருந்தாரு அப்டேட். ஸோ ஒரு வில்லேஜ் பேஸ்ட் சீரியல் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சாமந்தின் ஃபர்ஸ்ட் டைட்டில் வைக்கும் போதே நம்ம கெஸ் பண்ணியாச்சு ஒரு வில்லேஜ் பேஸ்ட் சீரியல் தான் சொல்லிட்டு. பட் டைட்டிலுமே சேஞ்ச் பண்ணி சக்தின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல இம்ப்ரெசிவா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹீரோ அண்ட் டைரக்டர் பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.